தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான திருச்சபையின் போதகர்களுக்கும் சர்ச் ஆஃபீஸர்களுக்கும் விசுவாச பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். விசேஷித்த வண்ணமாக நம்முடைய பகுதியின் தலைவர் அழகாக கொண்டு போனாங்க. அதோடவே இதெல்லாம் என்று யோசித்தேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை பகிர்வதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நிச்சயமாகவே ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கு ஜெபம் தேவைப்படுகிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் எதை செய்கிறார்களோ இல்லையோ, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணிக்கிறோம். இது சாதாரண வார்த்தை அல்ல. கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், வியாகுலத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், எனக்கு யாரும் இல்லையே என்று இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு தேன் அமிர்தமாக இருக்கும். நம்ம வெளியே சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதுல ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. என்ன என்று கேட்டால், ப்ரே, PRAY. P stands for பிரைஸ். தேவனை துதிக்க வேண்டும். பாஸ் அழகா எல்லாரையும் நம்ம சொன்னோம். சில நேரங்களிலே தேவனை துதிப்பதில் நம்ம என்ன செஞ்சோம்? மறந்து விடுகிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்போ என் வேதம் எனக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்ன என்று கேட்டால், கர்த்தரை எக்காலத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனிடத்திலே ஜெபிக்கிற பொழுது முதலாவது நாம் செய்யக்கூடியது கர்த்தரை துதிக்க வேண்டும். இரண்டாவது ஆர், PR. R stands for repent. நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணும்? முதல்ல அறிக்கை. தேவனை துதித்த பின்பாக உம்முடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு கர்த்தாவே என்னை என்ன செய்ய நான் தாழ்த்துகிறேன். I should repent. இரண்டாவது, தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு கர்த்தாவே என்னை என்ன செய்யும்? தகுதிப்படுத்தும். தகுதி இல்லை. நம்முடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு என்ன இல்லை? என்னை என்ன செய்யும்? தகுதிப்படுத்தும். ஒரு அம்மா ஒரு வாசகத்தில் எழுதினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசகம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதெல்லாம் நான் அந்த புரட்டி பார்ப்பது உண்டு. பிரேயர் அப்படின்னு அழகா எழுதியிருந்தாங்க. டியர் லார்ட், டியர் லார்ட், 4 சொட்டு கண்ணீர், ஆமென். அவ்வளவுதான். அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு? Behind that, அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கண்ணீரும் கர்த்தருடைய துருத்தியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நீங்களும் நானும் வேதத்தில் ஜெபிக்க கற்றுத்தந்த விதமாக ஜெபிக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணுமா? கண்ணீரோடு ஜெபிக்கணும். நம்முடைய மூத்த போதகர், என்னுடைய ஆசான் டாக்டர் PVSS அடிக்கடி சொல்லுவாரு, பாவத்தை முதல்ல என்ன செஞ்சிட்டோம்? தண்ணீர்னால கழுவிட்டோம். அப்படிதானே? பாவத்தை முதல்ல என்ன செஞ்சோம்? தண்ணீர்னால கழுவிட்டோம். இரண்டாவதாக செய்கிற பாவத்தை கண்ணீர்னால தான் கழுவணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கண்ணீர்னால தான் கழுவும். இரண்டாவது repent. மூன்றாவது A. 2 வார்த்தைகளை வச்சுக்கலாம். அப்ளிகேஷனாகவும் வச்சுக்கலாம், அல்லது ஆஸ்க்.
தேவனிடத்துல கேட்கிறோம். யாருக்காக கேட்கிறோம்? சரி, ஒரு ஜெபத்துல என்ன அப்படின்னா, சில ஜெபங்கள் எல்லாம் கிராசரி லிஸ்ட் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. கிராசரி லிஸ்ட், உப்பு, பருப்பு, தோரம் பருப்பு, வெங்காயம், இப்படி லைனா போயிட்டு இருக்கு. That's not a prayer. Don't call a repeated prayers, repeated words. இதெல்லாம் அங்க சொல்றாங்க. கர்த்தாவே நான் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, கர்த்தாவே என்னை செய்ய நீர் எனக்கு பலன் கொடும் கேட்கலாமே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆஸ்க், தேவனிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கேட்கிறோம். எப்படி கேட்கிறோங்கிறதா முக்கியம். சரி, ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. சரி, எத்தனை மணிக்கு அதிகாலை? அழகா சொன்னாங்க, 4 மணிக்கு. சரி, இதை நாம மாத்திரம் தான் சொல்றோமா? நான் மாத்திரம் தான் சொல்றோமா? வேற மாத்தினர் என்ன சொல்றாங்க? சரி, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு காலையில அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம முழித்த உடனே என்ன செய்யணுமா? அதிகாலையில 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தின் நேரமா. நம்ம சொல்லல, யார் சொல்றாங்க? அந்நியர்கள் சொல்லுகிறார்கள். அதை என்ன செய்யறோம் நம்ம? அவங்க சொல்றாங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற பிள்ளைகள் உலகத்தில் என்ன செய்வாங்க? உச்சத்தை தொடுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ நம்முடைய விசுவாச பாதை எதை சார்ந்து இருக்கிறது? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று ஆஸ்க், அதுக்கு அடுத்தது என்னதான்? ஈல்டு. வை ஈல்டு? ஈல்டுன்னு என்ன அர்த்தம்? ஈல்டுன்னு என்ன அர்த்தம்? விளைஞ்சாச்சு. நம்ம ஆண்டவரத்துல போட்ட அந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிக்கும்? இட் வில் பி grown out. நல்லா கவனிங்க, ஆண்டவரத்துல சொல்லப்பட்ட ஒரு எப்பேற்பட்ட பகுதியுமே ஆண்டவர் கையில போகிற வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 அப்பம் 2 மீன். டிசைபிள்ஸ் சீஷர்களிடத்துல இருந்து கர்த்தரிடத்திலே மாறுகிற பொழுது இட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு. நல்லா கவனிக்கணும். The bread loaves was transferred from the disciples to Jesus. இயேசுவானவர் கைக்கு போனதுக்கு பிறகு it was transformed. 2 வார்த்தை இருக்கு. டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு வார்த்தை இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு. நல்லா கவனிங்க, சீசர்கள் கையில இருந்த வரைக்கும் அது பிரெட்டா தான் இருந்துச்சு. 12 அப்பம் தான், 5 அப்பம் தான் இல்லைங்களா? அது எப்போ ஆண்டவர்கிட்ட போச்சோ அது எப்படி இருந்துச்சு? எல்லோருக்கும் அது என்ன செய்யுது? பயனுள்ளதாக. எப்போ நம்ம கையில இருக்க வரைக்கும் பிரச்சனை தான். எப்போ ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அதை எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு ஐஸ்வர்யன் வந்து என்ன செய்யறாரு? ஜோம் பண்ணும்படி கேட்கிற, ஆண்டவரே என் வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? சுகவீனமா இருக்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு சொன்னாரு. என்ன நடந்துச்சு? சுகம் அடைந்தார். எங்க சுகம் கிடைச்சது? அப்ப கேட்கிறார், எந்த நேரத்தில் உனக்கு சுகம் கிடைச்சது? இயேசுவான சொன்னாரே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, நாமும் ஆண்டவரத்தில் எப்படி இருக்கிறோம்? முதல்ல ஏன் சொல்ல வரேன்னா, 2 காரியத்தை மாத்திரம், 2 வசனம் மாத்திரம் தியானிச்சு நம்ம முழங்கால் பட்டு போடுவோம். சரி, நீங்களும் நானும் பாடுள்ள மனுஷன் எல்லாருமே இல்லையா? எல்லாரும் பரிசுத்தவான் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? எல்லாருமே யாரு? நம்ம பாடுள்ள மனுஷன். வேதாகம் சொல்லுது, யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லாதான் இயற்கை என்ன செய்யும்? கேட்கும். ஆனால் ஒரு மனிதன் ஜெபம் பண்றார். யாரு? நம்மை போல பாடுள்ள
மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாராம்? அங்கதான் முக்கியம். எப்படி ஜெபம் பண்றாரு? கருத்தாய். earnest prayer. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா earnestன்னு இருக்கும். சில நேரங்களிலே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் பரலோகத்தை என்ன செய்யாது? அதனால சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவிகளுக்கு ஜெபம் அருவருப்பானது. அது மேல ஏறுமா? ஏறாது. அப்ப என்ன சொல்றாரு? கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் என்ன இருக்கணும்? கருத்தாய் ஜெபம். சில ஜெபங்கள் எப்படி இருக்குது? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யுது? அதனாலதான் சொல்றேன், இந்த pray, repent and then ask and then yield it. இந்த காரியங்களை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை வரக்கூடாதுன்னு எத்தனை ஜெபம் பண்ணாரு? எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? ஒரு முறை தான் ஜெபம் பண்ணாரு. சரி, மழை வரணும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 7 முறை ஜெபம் பண்ணாரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மழை வர வேண்டாம்னு சொல்லி எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? ஒரே தடவை. ஆண்டவரே மழை கொடுக்காதீங்கன்னு எத்தனை ஜெபம் பண்ணாரு? ஜெபம் மட்டும் முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு மழை வரணும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 7 முறை ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் நினைச்சாரு, மழையை கொடுத்தார். சரி, நம்முடைய ஜெபங்களிலே முக்கியமானது என்ன இருக்கணும் என்று கேட்டால், கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். சரி, 2வது ஒரு வசனம் வாட்சி, நம்ம நேரத்தை நான் போதுகிற வசனத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2வது ஒரு ஜெபம், ஹோசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போவேன். தங்கள் ஆபத்திலே என்னை எப்படி தேடுவாங்களா? கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் குற்றங்களை உணர்ந்து எப்படி இருப்பாங்களா? என் சமூகத்தை தேடு மட்டும் நான் எப்படி இருப்பேன்? அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? நானு பார்க்க மாட்டேன். எப்ப தேடுவாங்களா என்னைய? சரி, எல்லாத்துக்கிட்ட ஒரு கேள்வி. கொரோனா காலத்தில் எவ்வளவு ஜெபம் பண்ணோம்? எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? இவங்களுக்காகவும் ஜெபம் பண்ண மாட்டான், இவங்களுக்காகவும் ஜெபம் மாட்டான். கர்த்தாவே என்ன செய்யும்? எப்படியாவது ஜெபம் பண்ணுவோம், பண்ண மாட்டோமா? எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம்? தங்கள் ஆபத்திலே தங்களை என்ன செய்வாங்களா? கருத்தாய் தேடுவார்கள். எது வரைக்கும்? ஆபத்து வர வரைக்கும். ஆபத்து வந்தா என்ன செய்வாங்க? ஆபத்து முடிஞ்ச உடனே ஆஃப்டர் கொரோனா நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசிக்கிறோமா இல்லையா? சரி, கொரோனா வந்த காலத்தில் எப்படி ஜெபம் பண்ணோம்? காலையில ஜெபம், மத்தியான ஜெபம், 1 மணி நேரத்துக்கு ஒரு ஜெபம், அங்கங்க ஜூம் மீட்டிங்ஸ், அங்க இந்த செய்தி, அந்த செய்தி, அப்படி செய்தி, இப்படி செய்தி, எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஆபத்து முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம்? வேதம் சொல்கிறது, தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியத்தை முன் வச்சிருக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆபத்தில் ஆண்டவர் தேடுறோமா, அல்லது எலியா போல பாடுல மனுஷலாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்றோமா? சிந்தியுங்கள். நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? எலியாவை போல ஜெபம் பண்றோமா, அல்லது சக மனிதர்களை போல ஜெபம் பண்றோமா? Prayer is important. Prayer is an exercise. Prayer is an exercise for the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் ஒரு அடித்தளம். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும்னா என்ன வேணும்? சரி, பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? How long is earth to heaven? எவ்வளவு தூரம் போகணும்? என்னங்க? 7 நாள் விண்வெளி பயணம். சரி, வேற
இவ்வளவு தூரம் தான். பரலோகத்துக்கு போறதுக்கு இவ்வளவு தூரம் தான். முழங்கால் போடுங்க, ஆண்டவர் கேட்பார். அவ்வளவுதான். முழங்கால் யுத்தத்தினாலே முடியாதது எதுவுமே கிடையாது. முழங்காலில் நிற்போம். முழங்கால் யுத்தத்தினாலே முடியாது எதுவுமே இல்லை. கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. ஆமென். ஒரு சின்ன செய்தி, ப்ரேயர் அருமையா அழகா நம்முடைய உள்ளத்திலே படும்படியாக தாசனை கொண்டு தேவன் விளக்கினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன். ரெண்டடியை பாடுவோம். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன். 365வது பாடல். கரெக்டாக அந்த பாடலும் பாருங்கள், வருஷம் 365 நாளுக்காக பாட்டும் என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன்னு கரெக்டாக 365 கொடுத்துருக்குறாங்க. என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், அப்போதெந்தோ காமரப்பேன். பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசையாவும் சொல்லுவேன். என்னோவு வேலை தேற்றினார், என் ஆத்மவாரம் நீங்கினார். ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், மாத்தாழ்மையோடு பிரார்த்திப்பேன். மன்றாட்டை கேட்போர் வருவார், பேராசீர்வாதம் தருவார். என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதம் தேடு ஓகமாய். என்றோர்க்கென் நோவை சொல்லுவேன், யுவேலையை நான் வாஞ்சிப்பேன். என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன், ஆனந்த களிப்படைவேன். பிஸ்காவின் மேலே ஏறுவேன், என் மோட்ச வீட்டை நோக்குவேன். இதேகம் மாறியேகுவேன், விண்ணீந்திய வாழ்வை பெறுவேன். பேரின்ப வீட்டில் வசிப்பேன், வானாந்த கிரீடம் சூடுவேன்.